ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கிராம்பிள்டு பன்னீர் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் அரோமாலாம் வெளியில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு அண்ட் 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த பட்டை, லவங்கம், பே லீஃப் எல்லாம் பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்ட உடனே. ஸோ இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் அரைச்சி அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் கம்மியோ ஜாஸ்தியோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 to 7 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம பன்னீரை நல்லா உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உதிர்த்து வச்ச பன்னீரை இந்த கிரேவியில் அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கிரேவியோட பன்னீர் நல்லா கலந்தவங்க இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு ட்ரைடு கசூரி மெத்தி க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த 2 ஃப்ளேவரும் பிடிக்காது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது நல்லா அரோமா கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஹங் கர்ட் இருக்குது, ரொம்ப கெட்டியான தயிர் இருக்குன்னா வெல் அண்ட் பெட்டர் அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் சால்ட் உங்கள் கிரேவிக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. ஃபைனலி கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனோன்னு சிம்மில் வச்சுருங்க. தோசை நம்ம ஜென்ரலி எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு நான் கொஞ்சம் மேலே டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே நம்மளோட புர்ஜி கிரேவி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் வச்சு அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட வேண்டாம். தோசை ஃபுல்லாக சிம்லேயே வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அப்படியே ஹாட்டாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக பண்ணால் நம்ம சப்பாத்தி, பூரி அதுக்கெல்லாமும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தோசைக்குமே நம்ம இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.